அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உங்களுடைய கல்வி பயணத்துல ஒரு சின்ன தடைய சந்திச்சிருந்தா உங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப் லைன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு. அது எந்த அப்படிங்கறத இந்த விளக்க தொகுப்புல ரொம்ப தெளிவா விளக்கமா பாத்துரலாம். வாருங்கள். 10ஆம் வகுப்புலயோ இல்ல 12ஆம் வகுப்புலயோ எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையா? சில பாடங்கள்ல பாஸ் பண்ண முடியலையேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? கண்டிப்பா அந்த ஃபீலிங் எவ்ளோ கஷ்டம்னு எனக்கும் புரியும். ஆனா ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கான கல்வி பயணம் இதோட முடிஞ்சிடல. முன்னோக்கி செல்வதற்கான ஒரு தெளிவான அருமையான பாதை இப்ப திறந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம இப்ப பார்க்க போறது ஏதோ சாதாரண தகவல் கிடையாதுங்க. இது தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம், அதாவது NIOS வெளியிட்ட ஒரு பக்கா அதிகாரப்பூர்வ ஆவணம். ஏப்ரல் 27, 2026 அன்னைக்கு வந்த இந்த 02-2026 அரசாணையானது இந்திய கல்வி அமைச்சகத்தோட நேரடி அங்கீகாரம் பெற்ற ஒரு உண்மையான தீர்வு. சோ தைரியமா இதை நீங்க நம்பலாம். சரி, இந்த அருமையான வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அதுல சில பாடங்கள்ல தேர்ச்சி பெறாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தின் மூலமா, அதாவது ஒரு ரெகக்னைஸ்ட் போர்டு மூலமா எக்ஸாம் எழுதின ஒரு மாணவனா இருந்தா போதும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ அடுத்த வருஷம் வரப்போற திட்டம் இல்ல. வரப்போற 2026-27 கல்வியாண்டுக்கான ஒரு உடனடி தீர்வு. சொல்லப்போனா உங்களுடைய இந்த ஒரு முழு வருஷமும் வீணாகாம காப்பாத்துறதுக்கான ஒரு பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னே இதை சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போறதுதான் இந்த அறிவிப்பிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். TOC அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான சிஸ்டம். இந்த அரசாங்க பெயர்களை கேட்டு குழப்பிக்க வேண்டாம். TOC, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். நீங்க பழைய எக்ஸாம்ல சில சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த மார்க்ஸை அப்படியே உங்க புதிய NIOS சர்டிஃபிகேட்க்கு மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு, மேக்ஸ்ல பாஸ் பண்ணிட்டு சயின்ஸ்ல ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திரும்பவும் மேக்ஸ் எழுத வேண்டிய அவசியமே இல்ல. அந்த மார்க் அப்படியே உங்க புது மார்க் ஷீட்க்கு வந்துடும். செம இல்ல? ஆனா இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு. அது 2. ஆமாங்க, மேக்ஸிமம் 2 பாடங்களோட மதிப்பெண்களை மட்டுமே நீங்க இந்த மாதிரி பழைய போர்ட்ல இருந்து NIOSக்கு மாத்திக்க முடியும். இதுக்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுமா? உங்க பழைய போர்டு எக்ஸாம்ல நீங்க குறைந்தபட்சம் 33% மதிப்பெண்களோ இல்ல அதுக்கு இணையான கிரேடோ வாங்கி பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி பாஸ் பண்ண அதிகபட்சம் 2 சப்ஜெக்டை நீங்க NIOS ஸ்ட்ரீம் 2க்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம். மீதி இருக்கிற சப்ஜெக்டுக்கு மட்டும் நீங்க எக்ஸாம் எழுதலாம் போதும். உங்க டைம், எனர்ஜி எல்லாமே எவ்வளோ மிச்சமாகுது பாத்தீங்களா? சரி, எல்லாமே சூப்பர். ஆனா அரசாங்க விஷயங்கள்ல நாம ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது தேதிகள்ல தான். அதனால இதுக்கான முக்கிய தேதிகளை பாப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. May 1, 2026 அன்னைக்கு ஆன்லைன் அட்மிஷன் ஆரம்பமாகுது. ரொம்ப முக்கியம். ஜூன் 30ஆம் தேதியோட அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு இதே வருஷம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாசங்கள்ல உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். பாத்தீங்களா எவ்ளோ ஃபாஸ்டா பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கன்னு? ஓகே, இப்போ நாம என்ன பண்ணணும்? இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னு டக்குன்னு பாத்துரலாம். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். www.nios.ac.in அல்லது sdmis.nios.ac.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. அங்க போயிட்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் 2 ஆன்லைன் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இந்த நியூஸ் ஏதோ கமுக்கமா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. NIOSஓட எல்லா ரீஜனல் சென்டர்ஸும் இதை அவங்க வெப்சைட்ல போடணும், பிரஸ் ரிலீஸ் கொடுக்கணும், சமூக வலைத்தளங்கள்லயும் இதை பத்தி ஷேர் பண்ணணும்னு அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. ஏன்னா தகவல் தெரியாம எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாம இந்த விளக்கத் தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம் ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணிடாது. தோல்விங்கிறது முடிவல்ல, அது ஒரு புது தொடக்கத்துக்கான வாய்ப்பு தான் அப்படிங்கறத இந்த NIOS ஸ்ட்ரீம் 2 திட்டம் ஆணித்தரமா நிரூபிக்குது. உங்களுக்கான அந்த 2வது வாய்ப்பு கதவு இப்போ திறந்திருக்கு. இதை உங்க வெற்றியா மாத்தி உங்க கல்வியாண்டை காப்பாற்ற நீங்க தயாரா? யோசிங்க, உடனே செயல்படுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை மீண்டும் ஒரு அருமையான விளக்கத் தொகுப்புல சந்திக்கிறேன்.